சர்ச்சைக்குரிய விழுப்புரம் எஸ்விஎஸ் சித்த மருத்துவக் கல்லூரியின் அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் மனுதாரரின் புகாரை பரிசீலித்து முடிவெடுக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் சிவராமன் தொடர்ந்த வழக்கில் பங்காரம் கிராமத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட எஸ்விஎஸ் சித்த மருத்துவக் கல்லூரியில் எந்தவொரு அடிப்படை வசதிகளும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். எந்த சட்ட விதிகளையும் பின்பற்றாமல் தமிழக அரசும் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். 3 மாணவிகளின் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த கல்லூரியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அங்கீகாரம் வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிவராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி MM சுந்தரேஷ் ஆகியோர் மனுதாரரின் புகார் குறித்து பரிசீலித்து முடிவெடுக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் எங்கள் மனு மீது விசாரணை செய்து அனுமதி வழங்கப்பட்டது மற்றும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அங்கீகரித்தது மற்றும் இந்த மாணவிகள் தற்கொலை செய்து கொண்ட அனைத்தையும் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.